ஸோ நீட் ஃபிசிக்ஸில் எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ் சாப்டர் தான் பார்த்துட்டு இருக்கிறோம். ஸோ நம்ம பார்த்துட்டு இருக்கக்கூடிய டாபிக் வந்து எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸில் செகண்ட் சாப்டர் எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல் அண்ட் கெப்பாசிட்டர். எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல் அண்ட் கெப்பாசிட்டர் இந்த சாப்டர் தான் நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கிறோம். ஸோ லாஸ்ட் கிளாஸில் நம்ம என்ன பார்த்துருந்தோம் அப்படின்னா, எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல்னா என்ன, த மீனிங் ஆஃப் எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல், எலக்ட்ரிக் பொட்டன்ஷியலுக்கும் எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கும் இடையில இருக்கக்கூடிய ரிலேஷன்ஷிப் என்ன, தென் டிஃப்ரெண்ட் சினாரியோவுக்கு எப்படி எலக்ட்ரிக் பொட்டன்ஷியலை கண்டுபிடிக்கலாம், பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ்னா என்ன, பொட்டன்ஷியல் எனர்ஜினா என்ன, இது எல்லாமே நம்ம பார்த்துட்டோம். ஸோ இந்த சாப்டரை பொறுத்த வரைக்கும் ஒரு ஆஃப் முடிஞ்சிருச்சு. அதாவது எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல் அப்படிங்கிற டாபிக் வந்து பார்த்தோம்னா நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஸோ அதுலேருந்து ப்ராப்ளமும் டிஸ்கஸ் பண்ணிட்டோம். இப்போ அடுத்து பார்க்க போகிறது கெப்பாசிட்டர்ஸ். சரியா? ஸோ கெப்பாசிட்டர்ஸ் அப்படிங்கிறதுனா என்ன, கெப்பாசிட்டர்ஸ் எதுக்கு யூஸ் பண்ணுறோம், ஸோ கெப்பாசிட்டர்ஸ்க்கு பின்னாடி இருக்கக்கூடிய ஃபிசிக்ஸ் என்ன அப்படிங்கிறது தான் செகண்ட் டாபிக். ஸோ கெப்பாசிட்டர்ஸுக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் கண்டக்டர்ஸ் அண்ட் இன்சுலேட்டர்ஸ் இது ரெண்டுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் என்ன, நமக்கு எதெல்லாம் வந்து பார்த்தோம்னா கண்டக்டர்ஸ்ன்னு சொல்லலாம், எதெல்லாம் இன்சுலேட்டர்னு சொல்லலாம். பேசிக்கா நமக்கு தெரியும் எந்தெந்த சப்ஸ்டன்சஸ் எல்லாம் எலக்ட்ரிசிட்டியை ஈஸியாக அலோவ் பண்ணுதோ அதை நம்ம என்ன சொல்லுவோம், கண்டக்டர்னு சொல்லுவோம். ஸோ கண்டக்டர் அப்படின்னா எலக்ட்ரிசிட்டி உள்ள போயிட்டு வரணும், ஒரு மெட்டீரியல் வழியா எலக்ட்ரிசிட்டி போயிட்டு வரணும். ஒரு மெட்டீரியல் வழியா எலக்ட்ரிசிட்டி போயிட்டு வரணும் அப்படின்னா எலக்ட்ரிக் சார்ஜஸ் அதுல மூவ் ஆகணும். ஒரு மெட்டீரியல்ல எது மூவ் ஆகணும், நம்ம சொல்லக்கூடிய இந்த சார்ஜஸ் மூவ் ஆகணும். சார்ஜஸ் மூவ் ஆகணும் அப்படின்னா அதுல என்ன இருக்கணும், இப்போ என்கிட்ட ஒரு சப்ஸ்டன்ஸ் இருக்குது, ஒரு பொருள் இருக்குது. இந்த பொருள்ல வந்து பார்த்தோம்னா எனக்கு ஆட்டம்ஸ் இருக்கும். இந்த பொருள் என்ன இருக்கும், ஆட்டம்ஸ் இருக்கும் அல்லது மாலிகூல்ஸ் இருக்கும். சரியா? இந்த ஆட்டம்ஸ்லையும் மாலிகூல்ஸ்லையும் நமக்கு ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் அதிகமா இருந்துச்சு அப்படின்னா, எது அதிகமா இருந்துச்சுன்னா ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ். ஏன்னா ஆட்டம்ல எல்லா ஆட்டம்ஸ்லையும் அவுட்டர்ல இது எலக்ட்ரான் சுத்தி வந்துட்டு இருக்கும். ஸோ இதுல இந்த எலக்ட்ரான்ஸ் எல்லாமே, இப்போ இங்க ஒரு ஆட்டம் இருக்குது அப்படின்னா இந்த ஆட்டமோட சென்டர்ல நியூக்ளியஸ் இருக்கும், எலக்ட்ரான்ஸ் வந்து அவுட்டர்ல சுத்தி வந்துட்டு இருக்கும். ஸோ இந்த எலக்ட்ரான்ஸ் இந்த நியூக்ளியஸோட அட்டாச் ஆயிருக்கு. ஒரு சில சப்ஸ்டன்சஸ்ல லைக் மெட்டல்ஸ் மாதிரியான மெட்டல்ஸ்ல இந்த எலக்ட்ரான்ஸ் வந்து பாத்தீங்கன்னா அவுட்டர் ஆர்பிட்ல இருக்கக்கூடிய எலக்ட்ரான்ஸ் நியூக்ளியஸோட சரியா அட்டாச் ஆயிருக்காது. அது வந்து பார்த்தோம்னா ஒரு ஆட்டமுக்கும் இன்னொரு ஆட்டமுக்கும் இன்பிட்வீன்ல முன்னையும் பின்னையும் போயிட்டு வந்துட்டு இருக்கும், அப்படியே அங்கேயும் எங்கேயுமா சுத்திட்டு இருக்கும். யாருக்கிட்ட, மெட்டல்ஸ்லாம் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இதுல அதோட ஆட்டமுக்கு வெளியே இருக்கக்கூடிய இந்த எலக்ட்ரான்ஸ் வந்து ஒரு இடத்துல இல்லாம முன்னையும் பின்னே என்ன ஆயிட்டு இருக்கும், அங்கேயும் எங்கேயுமா நகர்ந்துகிட்டு இருக்கும். அதை நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ்னு சொல்லுவோம். சிம்பிளா இங்க நம்ம சொல்ல போனா அதுக்கு பேர் என்ன பேரு, ஃப்ரீ சார்ஜ் கேரியர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பேர். ஏன்னா இந்த எலக்ட்ரான்ஸ் வந்து ஒரு ஆட்டம்ல இருந்து வெளியே போயிருச்சு அப்படின்னா, இந்த எலக்ட்ரான்ஸ் ஒரு ஆட்டம்ல இருந்து இன்னொரு ஆட்டமுக்கு வெளியே போயிருச்சு அப்படின்னா, இப்போ இங்க என்கிட்ட ஒரு ஆட்டம் இருக்குது, இதுதான் நியூக்ளியஸ். இங்க ஒரு 5 எலக்ட்ரான் இருக்குதுன்னு வைங்க, 5 எலக்ட்ரான் இருக்குது. இதுல இருந்து ஒரு எலக்ட்ரான் வெளியே போய் பக்கத்துல இருக்கக்கூடிய ஆட்டமுக்கு போயிருச்சுன்னு வைங்க. இதுல இருந்து ஒரு எலக்ட்ரான் வெளியே போய் பக்கத்துல இருக்கக்கூடிய ஆட்டமுக்கு போயிருச்சு. ஸோ 4 இதுல பக்கத்துல இருக்க முதல்ல இந்த ஆட்டம்லயும் 5 எலக்ட்ரான் இருக்குது, இந்த ஆட்டம்லயும் 5 எலக்ட்ரான் இருக்குது. சப்போஸ் வந்து பாத்தீங்கன்னா இதுல இருந்து ஒரு எலக்ட்ரான் போய் இங்க போயிருச்சு அப்படின்னா, அப்ப இதுல 4 எலக்ட்ரான் தான் இருக்கும், இதுல 6 எலக்ட்ரான் இருக்கும். அப்ப என்ன பிரச்சனை அப்படின்னா இதுல ஒரு எலக்ட்ரான் கம்மியா இருக்குது. அப்போ வெளியில யாருக்கிட்டையாச்சும் வந்து பார்த்தோம்னா எலக்ட்ரான் அதிகமா இருந்துச்சு அப்படின்னா, நம்ம இதுக்கு வந்து உதாரணத்துக்கு கரண்ட் கொடுக்குறீங்க, ஏதோ ஒரு எலக்ட்ரிசிட்டியை நீங்க கொடுக்குறீங்க அப்படின்னா வெளியில இருந்து வரக்கூடிய எலக்ட்ரான்ஸை இது என்ன பண்ணும், உள்ள வாங்கிக்கும், வா அப்படின்னு சொல்லிட்டு உள்ள கூப்பிட்டுக்கும். ஏன்னா இதுகிட்ட 4 எலக்ட்ரான் தான் இருக்கு அப்படிங்கிறதுனால. சரியா? அப்போ ஒரு ஆட்டம்ல அதுக்குள்ள இருக்கக்கூடிய எலக்ட்ரான்ஸோட அளவு அதிகமாச்சோ அப்படின்னாலோ கம்மியாச்சு அப்படின்னாலோ இந்த சார்ஜ் கேரியர்ஸ் அப்படிங்கிறது உருவாகும். இந்த சார்ஜ் கேரியர்ஸ் உருவாகிறதுனால தான் வெளியில இருந்து வரக்கூடிய எலக்ட்ரிசிட்டி ஆட்டம்ஸ்க்கு என்ன ஆகுது, ஆட்டம்ஸ்க்கு இன்பிட்வீன்ல டிராவல் ஆகுது. ரைட்டா? ஸோ அப்போ
ஒரு பொருள் கண்டக்டரா இருக்கிறதுக்கு அடிப்படை காரணம் வந்து பார்த்தோம்னா அதுல இருக்கக்கூடிய ஃப்ரீ சார்ஜ் கேரியர்ஸ். சிம்பிளா சொல்ல போனா ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ். யாரெல்லாம் கண்டக்டர் நமக்கு தெரியும். மெட்டல்ஸ் கண்டக்டரா இருக்கு எக்ஸாம்பிள். ஹியூமன் பாடி கண்டக்டருக்கு எக்ஸாம்பிள். ரைட்டா? எர்த் நம்ம பூமி இருக்கு இல்லையா? இது வந்து ஒரு கண்டக்டர். அதே மாதிரி இன்சுலேட்டர்னா எதெல்லாம் வந்து பார்த்தோம்னா எலக்ட்ரிசிட்டியை அலோ பண்ணதையோ அது வந்து இன்சுலேட்டர். ஸோ இதுல வந்து பார்த்தோம்னா தே டோன்ட் ஹாவ் ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ். ஸோ நோ ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ். இதை நம்ம என்ன சொல்லுவோம்? இத இன்சுலேட்டர்னு சொல்லுவோம். சரி. ஒரு கண்டக்டரை பொறுத்த வரைக்கும் அதுல இருக்கக்கூடிய பேசிக் ப்ராப்பர்ட்டிஸ் தெரிஞ்சு வச்சுக்கணும். ஸோ பேசிக் எலக்ட்ரோஸ்டாட்டிக் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் கண்டக்டர்ஸ். பேசிக் எலக்ட்ரோஸ்டாட்டிக் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் கண்டக்டர். இப்போ என்கிட்ட ஒரு கண்டக்டர் இருக்குதுப்பா. இது வந்து ஒரு கண்டக்டர். இப்ப நீங்க வெளியில இருந்து இதுக்கு என்ன பண்றீங்க அப்படின்னா எலக்ட்ரிக் ஃபீல்ட கொடுக்குறீங்க. அதாவது ஒரு எக்ஸ்டர்னல் எலக்ட்ரிக் ஃபீல்ட்ல ஒரு கண்டக்டர் இருக்குதுன்னு வைங்க. இந்த எக்ஸ்டர்னல் எலக்ட்ரிக் ஃபீல்டு இதோட அவுட்டர்ல தான் என்ன பண்ண முடியும் அப்படின்னா சார்ஜஸை இன்டியூஸ் பண்ண முடியுமே தவிர இன்சைட்ல எலக்ட்ரிக் ஃபீல்டு என்னவா இருக்கும்? ஜீரோவா இருக்கும். ஸோ இந்த ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன? ஒரு கண்டக்டருக்கு இன்சைட்ல ஃபர்ஸ்ட் பாயிண்ட் இன்சைடு கண்டக்டர் யார் ஜீரோவா இருப்பா? எலக்ட்ரிக் ஃபீல்டு ஜீரோவா இருக்கும். சரியா? அதே மாதிரி இது ஃபர்ஸ்ட் பாயிண்ட். செகண்ட் பாயிண்ட் வந்து பார்த்தோம்னா எக்ஸ்டர்னல் எலக்ட்ரிக் ஃபீல்ட்ல வைக்கும் போது சரியா இதோட சர்ஃபேஸ்ல சார்ஜஸ் வரும். இதோட சர்ஃபேஸ்ல தான் என்ன ஆகும்? இந்த சார்ஜஸ் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே ஸ்ப்ரெட் ஆகும். ஸோ அப்போ இந்த சர்ஃபேஸ்ல சார்ஜஸ் ஸ்ப்ரெட் ஆகும்போது இந்த சர்ஃபேஸ்னால இப்போ இங்க ஒரு பாசிட்டிவ் சார்ஜ் இருக்குதுன்னு வைங்களேன். இந்த பாசிட்டிவ் சார்ஜ்னால வரக்கூடிய எலக்ட்ரிக் ஃபீல்டு எப்படி இருக்கும்? இப்படி பக்கம் இருக்கு. இங்க ஒரு பாசிட்டிவ் இருக்குது. அதனால வரக்கூடிய எலக்ட்ரிக் ஃபீல்டு எப்படி இருக்கும்? இங்க இருக்கு. அப்போ எலக்ட்ரிக் ஃபீல்ட் அட் தி சர்ஃபேஸ் ஆஃப் தி கண்டக்டர் என்னவா இருக்கும் அப்படின்னா இந்த சார்ஜஸ் எவ்வளவு நெருக்கமா பரவி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கணும். தட் இஸ் சர்ஃபேஸ் சார்ஜ் டென்சிட்டி பை பெர்மிட்டிவிட்டி. இது ஃபார்முலா. சரியா? அதே மாதிரி தேர்ட் உள்ளுக்குள்ள எலக்ட்ரிக் ஃபீல்டு ஜீரோவா இருக்கலாம். எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல் எப்படி இருக்கும்? வி இன்சைடு எப்படி இருக்கும்? கான்ஸ்டன்டா இருக்கும். சரியா? வெளியில எலக்ட்ரிக் ஃபீல்டு இருக்கு அப்படின்னா உள்ளுக்குள்ள எலக்ட்ரிக் ஃபீல்டு வராது. ஆனா உள்ளுக்குள்ள என்ன இருக்கும்? எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல் இருக்கும். பட் அந்த பொட்டன்ஷியல் எப்படி இருக்கும்? கான்ஸ்டன்டா இருக்கும். அப்போ ஒரு கண்டக்டருக்கு இன்சைட்ல 2 பாயிண்ட்ஸ் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இப்போ உதாரணத்துக்கு இந்த பாயிண்ட் ஒன்று இந்த பாயிண்ட் இருக்குது. இந்த 2 பாயிண்ட்டுக்கும் இன் பிட்வீன்ல பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் என்னவா இருக்கும்னா ஜீரோவா இருக்கும். ஸோ இந்த 3 பாயிண்ட்டை நீங்க ஞாபகம் வச்சுக்கணும்ப்பா. ஒன்று நீங்க ஒரு கண்டக்டர் இருக்குது அதை ஒரு எக்ஸ்டர்னல் எலக்ட்ரிக் ஃபீல்ட்ல வைக்கிறீங்க. அப்படி வச்சீங்கன்னா அதோட சர்ஃபேஸ்ல தான் சார்ஜஸ் வந்து பரவும். உள்ள சார்ஜஸ் வராது. உள்ள சார்ஜஸ் வரல அப்படின்னா உள்ள எலக்ட்ரிக் ஃபீல்டு ஜீரோ. சரியா? எலக்ட்ரிக் ஃபீல்டு ஜீரோ அப்படின்னா அங்க உள்ள என்ன இருக்குது? பொட்டன்ஷியல் கான்ஸ்டன்டா இருக்கும். சரியா? பொட்டன்ஷியல் கான்ஸ்டன்ட் அப்படின்னா பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸுக்கு அர்த்தம் இல்லை. பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் வந்து ஜீரோ. ஸோ இதெல்லாம் என்ன? பேசிக் எலக்ட்ரோஸ்டாட்டிக் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் கண்டக்டர். சரியா? ஸோ ஒரு கண்டக்டர் எப்படி வந்து பார்த்தோன்னா எலக்ட்ரிக் ஃபீல்டை உள்ள அலோவ் பண்ணாம வச்சிருக்கோ இந்த ப்ராப்பர்ட்டியை நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா எலக்ட்ரோஸ்டாட்டிக் சீல்டிங் சொல்லுவோம். நம்ம இடி மின்னல் அடிக்கும் போது இடி மின்னல்ல போது வந்து பார்த்தீங்கன்னா லைட்னிங்லாம் வரும்போது ரொம்ப அதிகமான எலக்ட்ரிக் ஃபீல்டு தான் நமக்கு வருது. ஸோ அந்த டைம்ல நம்ம ஒரு ஓப்பன் சர்ஃபேஸ்ல இருக்கிறத விட ஒரு பஸ்ஸுக்குள்ள இருக்கிறது சேஃப். ஏன் அப்படின்னா பஸ் அப்படிங்கிறது ஒரு மெட்டாலிக் சர்ஃபேஸ். அது ஒரு கண்டக்டர் மாதிரி ஆக்ட் பண்ணும். அப்போ பஸ்ஸோட இன்சைட் சர்ஃபேஸ்ல எலக்ட்ரிக் ஃபீல்டு ஜீரோ ஆயிரும். அப்போ என்னதான் வெளியில மின்னல் அடிச்சு பயங்கரமான எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்தாலும் பஸ்ஸுக்குள்ள நம்ம இருக்கும்போது பஸ் வந்து நம்மள என்ன பண்ணுது? அந்த எக்ஸ்டர்னல் எலக்ட்ரிக் ஃபீல்ட்ல இருந்து நம்மள ப்ரொடெக்ட் பண்ணுது. அதனால நம்ம அதை என்ன சொல்லுவோம்? அந்த ப்ராப்பர்ட்டி என்ன சொல்லுவோம் அப்படின்னா எலக்ட்ரோஸ்டாட்டிக் சீல்டிங் சொல்லுவோம். ஸோ எக்ஸ்டர்னல் எலக்ட்ரிக் ஃபீல்ட்ல இருந்து நம்மள ஐசோலேட் பண்ற வேலையை யார் பார்க்குறா? இந்த கண்டக்டர் பார்க்குது. ஸோ வெளியில எலக்ட்ரிக் ஃபீல்டு இருக்கும். உள்ள என்ன இருக்காது? எலக்ட்ரிக் ஃபீல்டு வராது. வராம பார்க்கறது எதனால அப்படின்னா இது கண்டக்டர்னால. சப்போஸ் இன்சுலேட்டரா இருந்துச்சு அப்படின்னா உள்ள என்ன வந்துரும்? எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்துரும். கண்டக்டரா இருக்க போய் தான் உள்ள என்ன வரமாட்டேங்குது? எலக்ட்ரிக் ஃபீல்டு வரமாட்டேங்குது. ஏன் உள்ள எலக்ட்ரிக் ஃபீல்டு வரமாட்டேங்குது அப்படின்னா கண்டக்டரா இருக்கும்போது இந்த எக்ஸ்டர்னல் எலக்ட்ரிக் ஃபீல்டுனா எலக்ட்ரிக் சார்ஜஸ் தான். எக்ஸ்டர்னல் எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கு காரணம் என்ன? எலக்ட்ரிக் சார்ஜஸ் தான். இந்த எலக்ட்ரிக் சார்ஜஸை இந்த சர்ஃபேஸ்ல இருக்கக்கூடிய மெட்டல்ஸே என்ன பண்ணும்? வாங்கி வாங்கி வச்சுக்கும். ஸோ வான்னு சொல்லிட்டு அவுட்டர்லேயே வச்சுக்கும். உள்ள அனுப்புறதுக்கு காரணமே இருக்காது. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா இவங்க கிட்ட ஃப்ரீ சார்ஜ் கேரியர்ஸ் இருக்கிறதுனால
ஒரு கண்டக்டர்ல ஃப்ரீ சார்ஜ் கேரியர்ஸ் இருக்கிறதுனால வெளியிலிருந்து எலக்ட்ரிக் ஃபீல்டு வரும்போது அதனால ப்ரொடியூஸ் ஆகக்கூடிய எக்ஸ்டர்னல் சார்ஜஸ் எல்லாமே சர்ஃபேஸ்லேயே கம்முன்னு உட்காந்துக்கும். உள்ள வர்றதுக்கான தேவையே இருக்காது. அதனாலதான் இன்சைட் தி கண்டக்டர் எலக்ட்ரிக் ஃபீல்டு என்னவா இருக்குது? ஜீரோவா இருக்குது. ரைட்டா? இன்னும் சிம்பிள், இன்னும் இதை வேற மாதிரி சொல்லலாம். எப்படி சொல்லலாம் அப்படின்னா, நம்ம வெளியில இருந்து ஒரு எலக்ட்ரிக் ஃபீல்டு கொடுக்குறோம், இ அவுட். இங்க இப்படி இப்படி யோசிங்க. இதே டாபிக்க இப்படி யோசிங்க. இது வந்து ஒரு கண்டக்டர்ப்பா, இப்படி இருக்கு, இந்த மாதிரி யோசிக்கணும். சரியா? இப்போ இதுல முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா பிளஸ் மைனஸ்லாம் மிக்ஸ் ஆகிருக்குது. உள்ள எப்படி இருக்குது? பிளஸ் மைனஸ் பாசிட்டிவ் நெகட்டிவ் எல்லாமே எப்படி இருக்கும்? மிக்ஸ் ஆகிருக்கும். பிளஸ் மைனஸ் பிளஸ் மைனஸ் பிளஸ் மைனஸ்னு மிக்ஸ் ஆகிருக்கும். ஓகேயா? ஸோ நீங்க என்ன பண்றீங்க? வெளியில இருந்து எலக்ட்ரிக் ஃபீல்டை கொடுக்குறீங்க. எலக்ட்ரிக் ஃபீல்டை வெளியில இருந்து கொடுத்த உடனே நமக்கு தெரியுமே, எலக்ட்ரிக் ஃபீல்டு என்ன பண்ணும்? பாசிட்டிவை ஃபுல்லா என்ன பண்ணும்? ரிப்பல் பண்ணும். ஸோ பாசிட்டிவ்லாம் இந்த சைடு போய் உட்காரும். பாசிட்டிவ்லாம் இந்த சைடு போய் உட்காரும். அதே மாதிரி நெகட்டிவ் ஃபுல்லா என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்க வரும். ஸோ இந்த நெகட்டிவ்க்கு ஈக்குவலா சர்ஃபேஸ்ல பாசிட்டிவ் வரும். இந்த பாசிட்டிவ்க்கு ஈக்குவலா சர்ஃபேஸ்ல நெகட்டிவ் வரும். ஸோ என்ன அப்படின்னா, நம்ம ஒரு எலக்ட்ரிக் ஃபீல்டு கொடுக்குறோம். இந்த எலக்ட்ரிக் ஃபீல்டு கொடுத்ததுனால தான் இவங்க எல்லாம் ரீஅலைன் ஆயிருக்காங்க. ரீஅலைன் ஆகிற போது ஆட்டோமேட்டிக்காவே கண்டக்டருக்கு இன்சைட்ல இங்க பிளஸ் இங்க மைனஸ் இல்லையா? எலக்ட்ரிக் ஃபீல்டோட டைரக்ஷன் எப்பவுமே எங்க இருந்து எங்க பக்கம் இருக்கும்? பாசிட்டிவ் டு நெகட்டிவ் இருக்கும். ஸோ நான் வெளியில இருந்து ஒரு எலக்ட்ரிக் ஃபீல்டு கொடுக்குறேன். அதுக்கு ஆப்போசிட்டா உள்ள இருந்து ஒரு எலக்ட்ரிக் ஃபீல்டு ஜென்ரேட் ஆகும். இப்போ வெளியிலிருந்து வரக்கூடிய எலக்ட்ரிக் ஃபீல்டை உள்ள ப்ரொடியூஸ் ஆகக்கூடிய எலக்ட்ரிக் ஃபீல்டு என்ன பண்ணிடும்? ஆப்போசிட்டா கேன்சல் பண்ணிடும். அதனால நெட் எலக்ட்ரிக் ஃபீல்டு இன்சைட்ல என்னவா இருக்கும்? ஜீரோவா இருக்கும். நான் சொல்றது புரியும் நினைக்கிறேன். இ நெட் இஸ் ஈக்குவல் டு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இ அவுட் மைனஸ் இ இன். இ அவுட் என்னவோ அதுக்கு ஈக்குவலா இ இன்சைடு வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். இ அவுட் சைடு என்னவோ அதுக்கு ஈக்குவலா என்ன இருக்கும்? இ இன்சைட் இருக்கும். சரியா? இது ரெண்டும் கேன்சல் ஆயிருக்கிறதுனால உள்ளுக்குள்ள எலக்ட்ரிக் ஃபீல்டு நேரம் ஜீரோ ஆயிடும். இது கண்டக்டர்ல மட்டும்தான் இது நடக்கும். இன்சுலேட்டர்ல அப்படி நடக்காது. இன்சுலேட்டர்ல என்ன நடக்கும் அப்படிங்கறத நம்ம அடுத்து பார்க்கலாம். ஸோ பேசிக் எலக்ட்ரோஸ்டாட்டிக் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் கண்டக்டர் இதுதான் பார்த்துருக்கோம்ப்பா. அண்ட் ஈயோட ஃபார்முலா சிக்மா பை எப்சிலான் நாட். இ எதை டிபெண்ட் பண்ணியிருக்குது? சர்ஃபேஸ் சார்ஜ் டென்சிட்டியையும் பெர்மிட்டிவிட்டியையும் டிபெண்ட் பண்ணியிருக்குது. ஏன்னா எலக்ட்ரிக் ஃபீல்டு காரணம் சர்ஃபேஸ்ல அமைஞ்சிருக்கக்கூடிய இந்த சார்ஜஸ் தான். உள்ளுக்குள்ள எக்ஸ்ட்ராவா எந்த சார்ஜஸும் வராது. ஸோ திருப்பி திருப்பி சொல்றேன். ஏன் அப்படின்னா இதுல இருந்து கொஸ்டின்ஸை ட்விஸ்ட் பண்ணி மாத்தி மாத்தி சிம்பிளான அப்ஜெக்டிவா கேட்கலாம். அதனாலதான் இந்த பாயிண்ட் திருப்பி திருப்பி சொல்றேன். ஸோ இது வரைக்கும் சொன்னதுல ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா கேளுங்க. டவுட் இல்லைன்னா டவுட் இல்லைன்னு சொல்லுங்க. அடுத்து இன்சுலேட்டர்ல பர்டிகுலரா நம்ம ஒருத்தரை பத்தி பார்க்க போறோம். அதுதான் என்னன்னா டை எலக்ட்ரிக்ஸ். ஸோ டை எலக்ட்ரிக் அப்படிங்கிறது என்னன்னா இட் இஸ் எ நான் கண்டக்டிங் சப்ஸ்டன்ஸ். நான் கண்டக்டிங் சப்ஸ்டன்ஸ். ஸோ இதுல என்ன இருக்காது? இன்சுலேட்டர் தான். இதுல என்ன இருக்காது? நோ சார்ஜ் கேரியர்ஸ். சார்ஜை வாங்கி அதுக்கு ஈக்குவலா செட் பண்ற மாதிரி வெளியில இருந்து வரக்கூடிய எலக்ட்ரிக் ஃபீல்டை அப்படியே ரீப்ரொடியூஸ் பண்றதுக்கு உள்ள என்ன இருக்காது? சார்ஜ் கேரியர்ஸ் இருக்காது. ஸோ நோ சார்ஜ் கேரியர்ஸ், ஃப்ரீ சார்ஜ் கேரியர்ஸ். நோ ஃப்ரீ சார்ஜ் கேரியர்ஸ். ஓகேயா? இந்த டை எலக்ட்ரிக்ஸை நம்ம ரெண்டு கேட்டகரியா பிரிச்சு வச்சுக்கோம்ப்பா. ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா போலார் மாலிகுல், இன்னொன்னு நான் போலார் மாலிகுல். இந்த போலார் மாலிகுல் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, ஒரு சில மாலிகுல்ஸ்ல, ஒரு சில டைஎலக்ட்ரிக் நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா அதுல இருக்கக்கூடிய மாலிகுல்ஸை பார்க்கும்போது அந்த மாலிகுல்ஸ் பாசிட்டிவ் நெகட்டிவ் தனியா பிரிஞ்சிருக்கும். ஸோ எந்தெந்த மாலிகுல்ஸ்ல பாசிட்டிவ் நெகட்டிவ் சார்ஜ் வந்து செப்பரேட் பண்ணி இருக்கோ, பாசிட்டிவ் சார்ஜும் நெகட்டிவ் சார்ஜும் செப்பரேட் ஆகிருக்கோ ஆர் செப்பரேட்டட். இப்போ உதாரணத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா HCl எடுத்துக்கோங்க, ஹைட்ரோகுளோரிக் ஆசிட். இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு போலார் மாலிகுல். ஏன் இதை போலார் மாலிகுல்னு சொல்றோம் அப்படின்னா, ஹைட்ரஜனும் குளோரினும் வந்து ஒரு பாண்டிங்ல இருக்காங்க, கெமிக்கல் பாண்டிங்ல இருக்காங்க. இந்த கெமிக்கல் பாண்டிங் எதன் அடிப்படையில வருது அப்படின்னா, ஹைட்ரஜன் குளோரினுக்கு ஒரு எலக்ட்ரானை கொடுக்கும், குளோரின் ஹைட்ரஜனுக்கு ஒரு எலக்ட்ரானை கொடுக்கும். ஸோ இந்த பாண்ட்ல ஆளுக்கு ஒவ்வொரு எலக்ட்ரானை ஷேர் பண்ணிக்கிறாங்க. இருந்தாலும்
ஹைட்ரஜன் எலக்ட்ரானை பிடிச்சி இருக்கிற கெப்பாசிட்டி அதிகமா இருக்குமா, குளோரினுக்கு எலக்ட்ரானை பிடிச்சி இருக்கிற கெப்பாசிட்டி அதிகமா இருக்குமான்னு பார்த்தா குளோரின் வந்து பார்த்தோம்னா எலக்ட்ரானை நல்லா பிடிச்சி வச்சுக்கும். ஸோ என்னதான் ஆளுக்கு ஒவ்வொரு எலக்ட்ரானை ஷேர் பண்ணாலும் குளோரினோட எலக்ட்ரோ நெகட்டிவிட்டி அதிகமாக இருக்கிறதுனால இது எப்படி இருக்கும் அப்படின்னா சிஎல் மைனஸ் ஆகும் ஹச் பிளஸ் ஆகும் இருக்கும். ஸோ ஹைட்ரஜன் அப்படிங்கிறது பாசிட்டிவ் சார்ஜா அப்பியர் ஆயிருக்கும், குளோரின் நெகட்டிவ் சார்ஜா அப்பியர் ஆயிருக்கும். ஸோ அவங்க ரெண்டு பேரையும் இந்த பாண்ட் டிஸ்டன்ஸ் நமக்கு என்ன பண்ணுது, பிரிச்சு வைக்குது. ஸோ பேசிக்கா ஹச்சிஎல்ல ஹைட்ரஜன் பாசிட்டிவா இருக்கும், குளோரின் நெகட்டிவா இருக்கும். ஸோ ரெண்டு பேரும் என்ன ஆயிருக்கு, ஒரு சின்ன கேப்ல பிரிஞ்சிருக்குது. அதனால இது போலார் மாலிகுல். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா வாட்டர் எடுத்துக்கோங்க, H2O. H2O எடுத்துக்கிட்டீங்கன்னா அது எப்படின்னா ஹைட்ரஜன், ஆக்சிஜன், ஹைட்ரஜன். இதுலயும் இதே பிரச்சனை தான். ஆக்சிஜனுக்கு எலக்ட்ரோ நெகட்டிவிட்டி அதிகம். ஸோ ஆக்சிஜன் வந்து பார்த்தோம்னா மைனஸ் சார்ஜா வச்சிருக்கும், நெகட்டிவ் சார்ஜா இருக்கும். ஸோ 2 மைனஸா இருக்கும். அதுக்கு சார்ந்த மாதிரி ஹைட்ரஜன்ல ஒரு பிளஸ், இந்த ஹைட்ரஜன்ல ஒரு பிளஸ் இருக்கு. ஸோ H2O பொறுத்த வரைக்கும் ரெண்டு பாசிட்டிவ் சார்ஜ், ரெண்டு ஹைட்ரஜன் ரெண்டு எண்ட்ல இருக்கும், ஒரு நெகட்டிவ் சார்ஜ் அது சென்டர்ல இருக்கும். அப்போ நெகட்டிவும் பாசிட்டிவும் என்ன இருக்குது, எகைன் இங்கேயும் பிரிஞ்சிருக்குது. இந்த மாதிரியான மாலிகூல்ஸ் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா போலார் மாலிகூல்னு சொல்லுவோம். ரைட்டா? அதே மாதிரி நான் போலார் மாலிகுல் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நான் போலார் மாலிகுல்னா பாசிட்டிவ் சார்ஜும் நெகட்டிவ் சார்ஜோட சென்டரும் கோஇன்சைடா இருக்கும். சரியா? செப்பரேஷன் இருக்காது. சரியா? அதாவது சென்டர்ஸ் ஆஃப் பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் சார்ஜஸ் கோஇன்சைட்ஸ். கோஇன்சைட்ஸ்னா நம்ம என்ன சொல்ல வரோம், இப்போ உதாரணத்துக்கு H2O எடுத்துக்கங்க எக்ஸாம்பிள். H2னா இது ஹைட்ரஜன், இதுவும் ஹைட்ரஜன். இதுல யாரு பிளஸ் யாரு மைனஸ்? ரெண்டு பேருமே பிளஸ், ரெண்டு பேருமே மைனஸ். ஆக்சுவலா ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு மேல ஒருத்தர் தான் இருப்பாங்க. ஆளுக்கு ஒவ்வொரு எலக்ட்ரானை தான் ஷேர் பண்றாங்க. ஆளுக்கு ஒவ்வொரு எலக்ட்ரான் தான் ஷேர் பண்றாங்க. பட் இருந்தாலும் வந்து பார்த்தோன்னா ஒரு ஹைட்ரஜன் கம்ப்ளீட்டா நெகட்டிவ், இன்னொரு ஹைட்ரஜன் கம்ப்ளீட்டா பாசிட்டிவ்னு நம்மளால சொல்லவே முடியாது. ரெண்டு பேரும் ஒன்னோட ஒண்ணு என்ன இருக்கும், மெர்ஜ் ஆகி தான் இருக்கும். ரைட்டா? ரெண்டு ஹைட்ரஜன் மாலிகுல்னா இப்போ அதே மாதிரி O2 எடுத்துக்கோங்க. ரெண்டு ஆக்சிஜன். இவனுக்கு இப்ப இவன் தான் எலக்ட்ரானை பிடிச்சி வச்சிருப்பான், இவன் தான் எலக்ட்ரானை பிடிச்சி வச்சிருப்பான்னு எந்த கட்டாயமும் இல்லை. டிஃப்ரெண்ட் ஆட்டம்ஸ் வந்து கம்பைன் ஆகும்போது தான் நமக்கு இந்த போலார் மாலிகுலுக்கான தேவை வருது. ஒரு போலார் மாலிகுலா இருந்தாலும் சரி, நான் போலார் மாலிகுலா இருந்தாலும் சரி, நமக்கு வந்து அதுல டைபோல் மொமெண்ட்னு ஒண்ணு இருக்கும். நமக்கு இந்த போலார் மாலிகுல்ல பாசிட்டிவ் சார்ஜ், நெகட்டிவ் சார்ஜ் பிரிஞ்சிருக்குது. இப்ப இங்க பாருங்க, இது வந்து பாத்தீங்கன்னா போலார் மாலிகுல். இது யாரு, போலார் மாலிகுல். இது எப்படி இருக்கும் அப்படின்னா, இங்க பாருங்க, ஒரு பிளஸ் மைனஸ் பிரிஞ்சிருக்கா, மைனஸ் பிளஸ், மைனஸ் பிளஸ், பிளஸ் மைனஸ், மைனஸ் பிளஸ், பிளஸ் மைனஸ், பிளஸ் மைனஸ் இப்படி இருக்கும். அதாவது பாசிட்டிவும் நெகட்டிவும் பிரிஞ்சுதான் இருக்கும். அப்போ எனக்கு ஒரு சார்ஜ் மைனஸ் கியூ தனியா, பிளஸ் கியூ தனியா ஒரு டிஸ்டன்ஸ்ல பிரிச்சு வச்சிருந்தாங்க அப்படின்னா இதை நம்ம என்ன சொல்லுவோம், எலக்ட்ரிக் டைபோல்னு சொல்லுவோம். அப்போ போலார் மாலிகுலை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு மாலிகுலுமே எலக்ட்ரிக் டைபோல் தான், அதுல எந்த டவுட்டும் இல்லை. இப்போ என்னன்னா, எலக்ட்ரிக் டைபோல் இருந்துச்சுன்னா ஒரு எலக்ட்ரிக் டைபோலோட அடையாளம் வந்து டைபோல் மொமெண்ட். ஒரு எலக்ட்ரிக் டைபோல் இருக்குதுன்னா அதோட அடையாளம் என்னன்னு நான் சொல்லியிருக்கேன், டைபோல் மொமெண்ட். யாருப்பா இந்த டைபோல் மொமெண்ட் அப்படின்னா உங்களுக்கு தெரியும், Q இன்ட்டு 2Aன்னு நம்ம படிச்சிருப்போம். சிம்பிளா Pன்னு சொல்லுவோம். இந்த Pயோட டைரக்ஷன் பாத்தீங்கன்னா யாரோட டைரக்ஷன், இந்த Pயோட டைரக்ஷன் பாத்தீங்கன்னா நெகட்டிவ் டு பாசிட்டிவ் இருக்கும்பா. எங்க இருந்து எங்க இருக்கும், நெகட்டிவ் டு பாசிட்டிவ். ஸோ இங்க பாத்தீங்கன்னா இதுதான் Pயோட டைரக்ஷன், இங்க பாத்தீங்கன்னா இதுதான் Pயோட டைரக்ஷன், இங்க பாத்தீங்கன்னா இதுதான் Pயோட டைரக்ஷன், இங்க இதுதான் Pயோட டைரக்ஷன். ஸோ ஈவன் தோ அது போலார் மாலிகுலா இருந்தாலும் ஒவ்வொரு மாலிகுல்லையும் டைபோல் மொமெண்ட் இருக்கு இல்லையா, நம்ம சொல்றோம்ல P, இந்த P வெக்டர் வந்து பார்த்தோம்னா டிஃப்ரெண்டா இருக்குது. P வெக்டரோட டைரக்ஷன் டிஃப்ரெண்டா இருக்குது. அப்ப இதுல நெட் டைபோல் மொமெண்ட் பாத்தீங்க அப்படின்னா என்ன, நெட் டைபோல் மொமெண்ட் பாத்தீங்க அப்படின்னா அது ஜீரோவா தான் இருக்கும். ஈவன் தோ ஒவ்வொரு மாலிகுலுக்கும் நமக்கு என்ன இருக்குது, டைபோல் மொமெண்ட் இருந்தாலும்
மொத்தமா எல்லாத்தையும் சேர்த்து பார்க்கும்போது ஒருத்தன் மேல பார்க்க இருப்பான், ஒருத்தன் கீழ பார்க்க இருப்பான். ஒருத்தன் லெஃப்ட்ல இருப்பான், ஒருத்தன் ரைட்ல இருப்பான். ஒருத்தன் முன்னாடி பார்க்க இருப்பான், ஒருத்தன் பின்னாடி பார்க்க இருப்பான். எல்லாரும் டிஃபரெண்ட் டைரக்ஷன்ல இருப்பாங்க. அப்ப எல்லாத்தையும் ஏன்னா டைபோல் மொமெண்ட் எல்லாத்தையும் மொத்தமா ஆட் பண்ணோம்னா நெட்டா ஒண்ணுமே வராது. இப்ப எல்லாருமே ஒரே டைரக்ஷன்ல இருந்தா தான் நம்ம என்ன பண்ண முடியும்? ஒரு கன்சிடரபிளா ஒரு வேல்யூ வருதுன்னு சொல்லலாம். ஆப்போசிட் டைரக்ஷன்ல இருக்கும்போது என்ன ஆயிரும்? ஆட்டோமேட்டிக்கா 0 ஆயிரும். ஸோ ஒரு போலார் மாலிக்யூலா இருந்தாலும் சரி, நான் போலார் மாலிக்யூல்னா அது என்ன கணக்கு? நான் போலார் மாலிக்யூல்ல இதே மாரி தான். ஆனா அங்க பிளஸும், மைனஸும் முதல்ல பிரிஞ்சே இருக்காது. பிளஸ், மைனஸ் எப்படி இருக்கும்? ஒண்ணா தான் இருக்கும். தேர் இஸ் நோ செப்பரேஷன். பிளஸும், மைனஸும் எப்படி இருக்கும்? ஒட்டுக்கா 1க்கு மேல 1 தான் இருக்கும். பிரிஞ்சே இருக்காது. அப்போ இண்டிவிஜுவலாவே இங்க என்ன வராது? டைபோல் மொமெண்ட் வராது. அப்போ தனித்தனியான மாலிக்யூல்ஸ்க்கு நீங்க டைபோல் மொமெண்ட் பார்த்தீங்கனாலுமே இங்க என்னவா தான் இருக்கும்? 0வா தான் இருக்கும். மொத்தமா பார்த்தீங்கனாலும் 0வா தான் இருக்கும். அப்போ ஒரு போலார் மாலிக்யூலா இருந்தாலும் சரி, ஒரு நான் போலார் மாலிக்யூலா இருந்தாலும் சரி, டைபோல் மொமெண்ட், நெட் டைபோல் மொமெண்ட் அப்பவுமே என்னவா இருக்கும்? 0வா இருக்கும். அப்ப எப்படிப்பா டைபோல் மொமெண்ட்ட அதுக்கு வர வைக்கலாம்? பெர்மனன்ட்டா இத எப்படி செட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு போலார் மாலிக்யூல்ல அதாவது நம்ம டைஎலக்ட்ரிக்ஸ்ல 2 கேட்டகரி பார்த்தோம். ஒண்ணு போலார், இன்னொன்னு நான் போலார் மாலிக்யூல். இவங்களுக்கு எப்படி எலக்ட்ரிக் ஃபீல்ட வர வைக்கலாம்? ஐ மீன் இவங்களுக்கு எப்படி வந்து டைபோல் மொமெண்ட்ட வர வைக்கலாம் அப்படின்னா, அதுக்கு ஒரு வழி இருக்கு. வெளியில இருந்து ஒரு எலக்ட்ரிக் ஃபீல்ட அப்ளை பண்ணுங்க. வெளியில இருந்து என்ன பண்ணுங்க? ஒரு எலக்ட்ரிக் ஃபீல்ட அப்ளை பண்ணுங்க. அப்ளை பண்ண உடனே அவன் போலாரா இருக்கட்டும், இல்ல நான் போலாரா இருக்கட்டும். என்னவாம் எலக்ட்ரிக் ஃபீல்டோட ரோல் நெகட்டிவ இழுக்கும். பாசிட்டிவ தள்ளிவிடும். நெகட்டிவ இழுக்கும், பாசிட்டிவ தள்ளிவிடும். யாரா இருந்தாலும் சரி, நெகட்டிவ் பக்கத்துல இருக்கும், பாசிட்டிவ் இந்த சைடு இருக்கும். நெகட்டிவ், பாசிட்டிவ், நெகட்டிவ், பாசிட்டிவ் இப்படி வந்துரும். அப்போ நீங்க எக்ஸ்டர்னல் எலக்ட்ரிக் ஃபீல்ட் வைக்கும்போது, இஃப் தேர் இஸ் அன் எக்ஸ்டர்னல் எலக்ட்ரிக் ஃபீல்ட் வைக்கும்போது, ஆட்டோமேட்டிக்கா வந்து என்ன ஆயிரும் அப்படின்னா, இட் லீட்ஸ் டூ பெர்மனன்ட்டா ஒரு டைபோல் மொமெண்ட்ட செட் பண்ணிரும். இட் லீட்ஸ் டூ என்ன? ஒரு நெட் டைபோல் மொமெண்ட் வந்து பார்த்தோம்னா உருவாயிருது. அப்போ இந்த டைபோல் மொமெண்ட் உருவாகுறத முடிவு பண்றது யாருன்னா, எலக்ட்ரிக் ஃபீல்டு தான். வெளியில இருந்து நம்ம குடுக்குற எலக்ட்ரிக் ஃபீல்டு தான். ஸோ இந்த டைபோல் மொமெண்ட்ட ஈக்குவல் டூன்னு போடும்போது, புரொபோர்ஷனாலிட்டி ஈக்குவல் டூன்னு போடும்போது ஒரு கான்ஸ்டன்ட் போடணும். அந்த கான்ஸ்டன்ட்க்கு பேர் என்ன பேரு அப்படின்னா, எலக்ட்ரிக் சசெப்டிபிலிட்டி அப்படின்னு சொல்லிட்டு பேரு. என்ன பேரு? எலக்ட்ரிக் சசெப்டிபிலிட்டி அப்படின்னு சொல்லிட்டு பேரு. நல்லா கவனிச்சுக்கங்க. சை அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகேயா? அதோட அர்த்தம் என்ன அப்படின்னா, எலக்ட்ரிக் சசெப்டிபிலிட்டி. ஸோ இந்த சாப்டர பொறுத்தவரைக்கும் இந்த டேர்ம் அந்த அளவுக்கு முக்கியத்துவம் பெறல அப்படின்னா கூட, இது ஆக்சுவலா எங்க ரொம்ப முக்கியத்துவம் பெறும் அப்படின்னா, இந்த மாரியான பிரச்சனைகள், இந்த மாரியான ப்ராப்பர்ட்டீஸ். இங்க நம்ம பேசுறது எலக்ட்ரிக் டைபோல் மொமெண்ட்ட பத்தி இல்லையா? ஒருத்தன் பாசிட்டிவாவும், நெகட்டிவாவும் இருக்கான். அவன் பாசிட்டிவா, நெகட்டிவாவும் இருக்கிறது பிரச்சனை இல்ல. ஆனா வந்து பார்த்தோம்னா, எல்லா மாலிக்யூல்ஸ்லயும் நெகட்டிவ் ஒரு சைடும், பாசிட்டிவ் இன்னொரு சைடும் இருந்துச்சுன்னா, அங்க வந்து பார்த்தோம்னா, ஒரு டைபோல் பெர்மனன்ட்டா செட் ஆயிருச்சுன்னு அர்த்தம். இப்ப இங்க வந்து பார்த்தோம்னா, நெகட்டிவ் ஒரு புறமும், பாசிட்டிவ் ஒரு புறமும் தான் இருக்குது. எங்க? போலார் மாலிக்யூல்ல. ஆனா என்ன பிரச்சனை? போலார் மாலிக்யூல்ல என்ன பிரச்சனை? எல்லாம் வேற வேற டைரக்ஷன்ல இருக்குது. ஒவ்வொன்னும் இஷ்டத்துக்கு அதோட டைரக்ஷன்ல இருக்கு. அப்ப ஈவன் தோ இங்க டைபோல் மொமெண்ட் தனித்தனியா இருந்தாலும், மொத்தமா பார்க்கும்போது 0 ஆயிரும். ஒரு நான் போலார் மாலிக்யூல்ல தனியா பார்த்தாலே டைபோல் மொமெண்ட் என்ன 0 தான். மொத்தமா பார்க்க வேண்டிய அவசியமே இல்ல. மொத்தமா பார்த்தாலும் அது என்ன 0 தான். அப்ப நீங்க வெளியில இருந்து எலக்ட்ரிக் ஃபீல்ட குடுக்கும்போது, உங்களால என்ன பண்ண முடியுது? எல்லா நெகட்டிவையும் ஒரு சைட்லயும், எல்லா பாசிட்டிவையும் இன்னொரு சைட்லயும் கொண்டு வர முடியுது. அப்படி கொண்டு வந்துட்டீங்க அப்படின்னா, அங்க நீங்க உங்க டைபோல் மொமெண்ட்ட செட் பண்றீங்கன்னு அர்த்தம். அத வந்து பார்த்தோம்னா, நியூட்ரலா இருந்த ஒரு ஆள ஒரு எலக்ட்ரிக் டைபோலா மாத்துறீங்கன்னு அர்த்தம். ரைட்டா? அப்போ நீங்க எந்த அளவுக்கு டைபோல் மொமெண்ட்ட செட் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறது, நீங்க குடுத்த எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கு ப்ரொபோர்ஷனலா இருக்கும். சரியா? அப்ப டைபோல் மொமெண்ட்ட ஈக்குவல்டி பண்ணா நமக்கு என்ன ஆகும்? ஒரு கான்ஸ்டன்ட் வரும். அந்த கான்ஸ்டன்ட் தான் என்ன? எலக்ட்ரிக் சசெப்டிபிலிட்டி. வெளியில இருந்து வரக்கூடிய எக்ஸ்டர்னல் எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கு நம்ம பர்ட்டிகுலரா இருக்கக்கூடிய நம்ம மாலிக்யூல், நம்ம அது போலாரோ, நான் போலாரோ, அது எப்படி வந்து பார்த்தோம்னா, அத அக்செப்ட் பண்ணிக்குது. எலக்ட்ரிக் சசெப்டிபிலிட்டினா ஏற்கும் தன்மைன்னு பேரு. எந்த அளவுக்கு எலக்ட்ரிக் ஃபீல்ட வந்து பார்த்தோம்னா, அது ஏத்துக்குது. ஏத்துக்குது, அது ஏத்துக்கிட்டு பாசிட்டிவ் தனியா, நெகட்டிவ் தனியா கிரியேட் பண்ணி டைபோல் மொமெண்ட்ட உருவாக்குது. அப்படிங்கிறது தான் இந்த சை. ஸோ இந்த சை எங்க முக்கியமா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதே டாபிக்க நம்ம எப்படி படிப்போம்னா, மேக்னெட்டிக் படிப்போம். ஒரு நார்மலா இருக்கக்கூடிய ஒரு ஆளுக்கு வந்து, நீங்க வெளியில இருந்து மேக்னெட்டிக் ஃபீல்ட கொண்டு வந்து வைக்கிறீங்க. இப்போ உங்ககிட்ட வந்து இரும்பு இருக்கு. என்ன இருக்குப்பா? ஒரு அயன் பீஸ் இருக்குது. ஒரு அயன் பீஸ் மேக்னெட் மாதிரி ஆக்ட் ஆகுமான்னா, ஆக்ட் ஆகாது. ஒரு அயன் பீஸ் மேக்னெட் மாதிரி ஆக்ட் ஆகுமா? ஆக்ட் ஆகாது. அத யாராச்சும் புடிச்சு இழுக்குமா? இழுக்காது. ஆனா,
இந்த அயன் பீஸ்ல இந்த சைடு ஒரு மேக்னெட் ஒட்டிக்கிச்சுன்னு வைங்க. இந்த சைடு என்ன ஒட்டிக்கிச்சு? ஒரு மேக்னெட் ஒட்டிக்கிச்சு. மேக்னெட் ஒட்டிக்கிச்சுன்னா, இந்த அயனும் என்னாகும்? மேக்னெட் மாரி பிஹேவ் பண்ண ஆரம்பிச்சுரும். ஒரு இரும்ப எடுத்துக்கிட்டு மேக்னெட்டிக் ஃபீல்ட்ல கொண்டு வந்து வைக்கும்போது, அந்த இரும்பே என்ன ஆகுது? ஒரு மேக்னெட்டா மாறிரும். கரெக்ட்டா இல்லையா? அப்ப நம்ம குடுக்குற மேக்னெட்டிக் ஃபீல்டுக்கு நம்ம குடுக்குற மேக்னெட்டிக் ஃபீல்ட வாங்கிட்டு, இரும்பு என்ன ஆகுது? தன்னத்தானே ஒரு மேக்னெட்டா மாத்துது. தன்னத்தானே மேக்னெட்டா மாத்துதுன்னா என்ன அர்த்தம்? இரும்புல வந்து பார்த்தீங்கன்னா, ஆட்டோமேட்டிக்கா நார்த் போலும், சவுத் போலும் செட் அப் ஆயிரும். இரும்புல என்ன ஆயிரும்? ஆட்டோமேட்டிக்கா நார்த் போலும், சவுத் போலும் செட் ஆயிரும். ரைட்டா? அப்போ இரும்பு வந்து பார்த்தீங்கன்னா, இட் பிகம் எ மேக்னெட். ஸோ இரும்புல எந்த அளவுக்கு மேக்னெட்டிக் ஃபீல்ட் வருது அப்படிங்கிறத முடிவு பண்றது யாரு அப்படின்னா, அதுக்கு பேரு மேக்னெட்டிக் சசெப்டிபிலிட்டின்னு சொல்லுவோம். ஸோ நம்ம மேக்னெட்டிசம்ங்கிற சாப்டர்ல இத கொஞ்சம் டீட்டெயிலா பார்க்கலாம். ஸோ இப்போதைக்கு நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன? ஒரு டை எலக்ட்ரிக் அப்படின்னா, எலக்ட்ரிக் ஃபீல்ட கண்டக்ட் பண்ணாது. எலக்ட்ரிசிட்டிய கண்டக்ட் பண்ணாது. ஏன்னா அதுல சார்ஜ் கேரியர்ஸ் இல்ல. ஒரு டை எலக்ட்ரிக்ல போலார் மாலிக்யூல், நான் போலார் மாலிக்யூல்னு 2 பேர் இருக்காங்க. போலார் மாலிக்யூல் அப்படின்னா பாசிட்டிவ் சார்ஜும், நெகட்டிவ் சார்ஜும் பிரிஞ்சிருக்கும். நான் போலார்னா பாசிட்டிவும், நெகட்டிவும் கம்பைன்டா இருக்கும். போலாரா இருந்தாலும் சரி, நான் போலாரா இருந்தாலும் சரி, வெளியில இருந்து ஒரு எலக்ட்ரிக் ஃபீல்ட குடுத்தீங்கன்னா, நீங்க எல்லா நெகட்டிவையும் ஒரு சைட்லயும், எல்லா பாசிட்டிவா இன்னொரு சைடும் கொண்டு வந்துரலாம். ஸோ ஒரு டைபோல் மொமெண்ட் அங்க செட் ஆயிரும். ஸோ அப்படி டைபோல் மொமெண்ட் செட் ஆயிருச்சுன்னா, எவ்வளோ டைபோல் மொமெண்ட் செட் ஆகுதுங்கிறதுக்கான ஃபார்முலா என்ன? P இஸ் ஈக்குவல் டூ Ψ இன்டு E. Ψங்கிறது என்ன? எலக்ட்ரிக் சசெப்டிபிலிட்டி. சரியா? ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தோம்னா, கெப்பாசிட்டர்ஸ் போறதுக்கு முன்னாடி நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய ஃபண்டமெண்டலான விஷயங்கள். இப்ப அடுத்து நம்ம என்ன பார்க்கணும் அப்படின்னா, கெப்பாசிட்டர்ஸ் பார்க்கணும். இதுவரைக்கும் சொன்னது புரிஞ்சுதான்னு சொல்லுங்க. இதுல ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கேளுங்க. ஸோ அடுத்து நம்ம பார்க்க போறது கெப்பாசிட்டர்ஸ். ஸோ இதுக்கு முன்னாடி பார்த்த டாபிக்ல பெருசா நமக்கு நீட்ல கொஸ்டின்ஸ் வருமா அப்படின்னு கேட்டா தெரியாது. பட் கெப்பாசிட்டர்ஸ்ல இருந்து கொஸ்டின் வருமானா, கண்டிப்பா நம்ம என்ன பண்ணலாம்? ஒரு கொஸ்டின் ஆச்சு கெப்பாசிட்டர் சம்பந்தமா எதிர்பார்க்கலாம். ரைட்டா? ஸோ கெப்பாசிட்டரோட வேலை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கெப்பாசிட்டர் பேர்லயே இருக்குது. கெப்பாசிட்டி. கெப்பாசிட்டின்னா என்ன அர்த்தம்? எலக்ட்ரிக் சார்ஜ ஸ்டோர் பண்ணி வைக்கணும். இதோட அப்ஜெக்டிவ் என்ன? டூ ஸ்டோர்ஸ் எலக்ட்ரிக் சார்ஜஸ். ஒரு கெப்பாசிட்டர் அப்படிங்கிறது எதை சேர்த்து வைக்கும்? எலக்ட்ரிக் சார்ஜஸ சேர்த்து வைக்கும். ஒரு நார்மலான மெட்டாலிக் சர்ஃபேஸ் தான்ப்பா. எலக்ட்ரிக் சார்ஜ் அப்படிங்கிறது ஒரு சர்ஃபேஸ். அது மெட்டலா கூட இருக்கணும்னு அவசியம் இல்ல. ஒரு சர்ஃபேஸ். பட் அந்த சர்ஃபேஸ்ல வெளியில இருந்து சார்ஜஸ் வரும்போது அது என்ன பண்ணணும்? அத சேர்த்து வைக்கணும். ஒரு சர்ஃபேஸ் அப்படிங்கிறது யூசுவலா நியூட்ரலா இருக்கும். பட் நம்ம வெளியில இருந்து ஒரு எலக்ட்ரிக் ஃபீல்ட குடுத்து அதுக்கு ஒரு சார்ஜ் அனுப்புறோம் அப்படின்னா, அத எந்த அளவுக்கு அந்த சார்ஜ ஹோல்டு பண்ணுது அப்படிங்கிறது தான் என்ன? சேவ் பண்ணுது அப்படிங்கிறது தான் என்ன? ஒரு கெப்பாசிட்டர். சரி. ஒரு கெப்பாசிட்டரோட முக்கியமான ப்ராப்பர்ட்டி தான் என்ன? சீன்னு சொல்லப்படக்கூடிய கெப்பாசிட்டன்ஸ். யாரு? கெப்பாசிட்டன்ஸ். ஒரு நல்ல கெப்பாசிட்டருக்கு என்ன அழகு அப்படின்னா, நீங்க ஒரு கெப்பாசிட்டர்ல சார்ஜ ஸ்டோர் பண்றதுக்கு நீங்க வேலை செய்யணும். யூ ஹேவ் டூ டூ யூர் வொர்க். இப்போ ஒருத்தன் நியூட்ரலா இருக்கான்ப்பா. ஒருத்தன் நியூட்ரலா இருக்கான். அவன்கிட்ட பாசிட்டிவும் கிடையாது, நெகட்டிவும் கிடையாது. பட் இவன்கிட்ட நீங்க என்ன பண்றீங்க? சார்ஜஸ உள்ள அனுப்புறீங்க. ஏதோ ஒரு சார்ஜஸ் நீங்க என்ன பண்றீங்க? உள்ள அனுப்புறீங்க. முதல்ல ஒரு பிளஸ் உள்ள போயிருச்சு. முதல்ல என்ன பண்ணிருச்சு? ஒரு பிளஸ் உள்ள போயிருச்சு. உள்ள போனதுக்கு அப்புறம், அடுத்த பிளஸ் இப்ப என்ன பண்ணுது? உள்ள போறதுக்கு பாக்குது. அடுத்த முதல் பிளஸ் உள்ள போயிருச்சுப்பா. அது எப்படி உள்ள போச்சுன்னு விட்டுருங்களேன். முதல் பிளஸ் என்ன ஆயிருச்சு? அந்த சர்ஃபேஸ்க்குள்ள போயிருச்சு. நம்ம சார்ஜ ஸ்டோர் பண்றோம். அந்த சார்ஜ்ல முதல் பாசிட்டிவ் சார்ஜ் உள்ள போயிருச்சு. இப்ப 2வது பாசிட்டிவ் சார்ஜ் உள்ள போறதுக்கு நிக்குது. 2வது பாசிட்டிவ் சார்ஜ் உள்ள போகும்போது, இந்த முதல்ல வந்துச்சு இல்லையா இவன், இவன் வந்து ரிப்பல் பண்ணுவான். அப்போ இவனுக்கு வந்து பார்த்தோம்னா, உள்ள போறதுக்கு ஒரு தடை இருக்கும். அப்போ அத மீறி இவன் உள்ள போகணும். இந்த ரிப்பல்சிவ மீறி என்ன பண்ணணும்? இவன் உள்ள எடுத்து வைக்கணும். ரிப்பல்சிவ மீறி உள்ள எடுத்து வைக்கணும்னா, இவனுக்கு என்ன தேவ? பொட்டன்ஷியல் தேவ. சரியா? இங்க என்ன இருக்கணும்? அதிகமான பொட்டன்ஷியல நம்ம உருவாக்கி விடணும். லைக் வந்து இப்போ வந்து ஒரு இடத்துல வந்து ஒரு பைப்ல தண்ணி போகாம ஸ்ட்ரக் ஆயி நிக்குது. தண்ணி போகாம ஸ்ட்ரக் ஆயி நிக்குது. இங்க இருந்து ஊதி விட்டா டப்புன்னு தண்ணி போகும் இல்லையா? வெளியில இருந்து ஒரு பிரஷர கொடுக்கும்போது தண்ணி போகுது இல்லையா? அதே மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஒரு சப்ஸ்டன்ஸ்ல ஃபர்ஸ்ட் ஒரு பாசிட்டிவ் சார்ஜ் போயிருச்சு. அப்ப இந்த 2வது பாசிட்டிவ் சார்ஜ் போகும்போது இவன் என்ன பண்ணுவான்? ரிப்பல் பண்ணுவான். அந்த ரிப்பல்ஷன மீறி என்ன பண்ணணும்? இது உள்ள அனுப்பணும். இப்ப 3வது ஒருத்தன் இப்ப இவன் உள்ள போகும்போது, இவங்க 2 பேரும் சேர்ந்து எதிர்ப்பாங்க. அப்ப எகைன் நம்ம செய்யற வேலை அதிகமாகும். செய்யற வேலை என்ன ஆகும்? அதிகமாகும். 4வது போகும்போது இப்ப 3 பேர் உள்ள வந்துருவாங்க. ஸோ ஒவ்வொரு பாசிட்டிவையும் நீங்க உள்ள சேர்க்க ஃபர்ஸ்ட் பாசிட்டிவ் சேர்க்கும்போது ஈஸியா சேர்த்துருவீங்க. 2ண்ட் பாசிட்டிவ் சேர்க்கும்போது நீங்க ஒரு வேலை செய்யணும். அதத்தான் நம்ம என்ன சொல்றோம்? பொட்டன்ஷியல்ன்னு சொல்றோம். 3ர்ட் பாசிட்டிவ் சேர்க்கும்போது இன்னும் கொஞ்சம் அதிகமா வேலை செய்யணும்.
அப்ப நீங்க ஒவ்வொரு டைமும் சார்ஜ் ஸ்டோர் பண்ண நீங்க அதிகமா என்ன பண்ண வேண்டியிருக்கும்? வேலை செய்ய வேண்டியிருக்கும். அந்த வேலைய தான் நம்ம என்ன சொல்றோம்? பொட்டன்ஷியல்ன்னு சொல்றோம். அப்போ ஒரு நல்ல கெப்பாசிட்டருக்கு அழகு என்ன? நல்ல கெப்பாசிட்டருக்கு அழகு என்ன? நீங்க உள்ள சார்ஜஸ் சேர்க்க இதோட பொட்டன்ஷியல் என்ன ஆகுது? ரைஸ் ஆகிட்டே இருக்குது. இதுல ஃபர்ஸ்ட் இருக்கும்போது பொட்டன்ஷியல் 0. ஃபர்ஸ்ட் இருக்கும்போது பொட்டன்ஷியலே இல்ல. முதல்ல ஒரு பிளஸ்ஸ கொண்டு வரீங்க. கொண்டு வந்துட்டீங்க. எந்த பிரச்சனையும் இல்லாம. 2வது பிளஸ்ஸ கொண்டு வர எடுத்துட்டு வரீங்க. 2வது பிளஸ்ஸ கொண்டு வரும்போது ஒரு எதிர்ப்பு இருக்கும். அப்போ ஒரு 5 வோல்ட் எதிர்ப்பு இருக்குதுன்னு வைங்களேன். 5 வோல்ட்னா என்ன அர்த்தம்? 5 ஜூல் பெர் கூலும். 5 ஜூல் பெர் கூலும். அதாவது ஒரு கூலும்ம நீங்க உள்ள கொண்டு வரணும்னா 5 ஜூல் வேலை செய்யணும். ஒரு கூலும்ம எக்ஸ்ட்ரா உள்ள கொண்டு வரணும்னா 5 ஜூல் வேலை செய்யணும். ஸோ நீங்க அந்த மாரி வேலை செஞ்சு அடுத்த பிளஸ்ஸையும் உள்ள கொண்டு வந்துட்டீங்க. அடுத்த பிளஸ்ஸ உள்ள கொண்டு வந்தோனே மறுபடியும் வோல்டேஜ் என்ன ஆகும்? இன்கிரீஸ் ஆகும். உதாரணத்துக்கு ஒரு 10 வோல்ட் ஆகுது. அப்போ நீங்க இன்னும் அதிகமா பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் குடுக்கணும். குடுத்து அடுத்து ஒருத்தனையும் எடுத்துட்டு வந்துட்டீங்க. அடுத்து என்ன பண்றீங்க? இன்னொருத்தனையும் எடுத்துட்டு வந்துட்டீங்க. 10 வோல்ட்ங்கிறது 20 வோல்ட்டா மாறும். அப்போ ஒவ்வொரு வாட்டியும் நீங்க பொட்டன்ஷியல ரைஸ் பண்ண நீங்க அதிகமான சார்ஜ ஸ்டோர் பண்ணலாம். ஒரு நல்ல கெப்பாசிட்டரோட அழகு என்ன அப்டின்னா, கம்மியான பொட்டன்ஷியலுக்கு 1 பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ ரைஸ் பண்றதுக்கு 1 வோல்ட் பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ ரைஸ் பண்றதுக்கு அது எவ்வளவு சார்ஜர் சேர்த்து வைக்குது. 1 வோல்ட் பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் ரைஸ் ஆகும்போது, அதனால எவ்வளவு சார்ஜஸ் சேர்த்து வைக்க முடியுது. இதுதான் என்ன கெப்பாசிட்டன்ஸோட ஃபார்முலா. கெப்பாசிட்டன்ஸ் அப்படிங்கிறது ஹவ் மச் சார்ஜ் வி ஆர் கோயிங் டூ சேவ் பெர் யூனிட் வோல்டேஜ். 1 வோல்ட்ட நான் கூட்டும்போது இவ்வளோ சார்ஜ் ஸ்டோர் பண்ண முடியுது. 2 வோல்ட்ட கூட்டும்போது அப்ப இவ்வளோ சார்ஜ் ஸ்டோர் பண்ண முடியும். 3 வோல்ட் கூட்டுச்சுன்னா இவ்வளோ சார்ஜ் ஸ்டோர் பண்ண முடியும். இப்ப கெப்பாசிட்டன்ஸோட ஃபார்முலா Q/V. யூனிட் வைஸ் பார்த்தீங்கன்னா Qங்கிறது கூலும், Vங்கிறது என்ன வோல்ட். கூலும் பெர் வோல்ட். யூனிட் வைஸ் என்ன கூலும் பெர் வோல்ட். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, இந்த சிக்கு இன்னொரு யூனிட் நம்ம தனியா கொண்டு வரோம். இந்த கூலும் பெர் வோல்ட்ட தான் நம்ம என்ன சொல்றோம்? ஃபாரட் அப்படிங்கிற யூனிட்ல சொல்றோம். எந்த யூனிட்ல சொல்றோம்? ஃபாரட்ன்னு சொல்றோம். மோஸ்ட்லி கெப்பாசிட்டரோட யூனிட் வந்து பார்த்தீங்கன்னா, மைக்ரோ ஃபாரட், பிக்கோ ஃபாரட், நானோ ஃபாரட்ன்னு தான் இருக்கும். ஏன்னா கெப்பாசிட்டரோட வேல்யூ யூசுவலாவே எப்படி இருக்கும்? சின்னதா தான் இருக்கும். சரியா? ஒரு கெப்பாசிட்டன்ஸோட வேல்யூ யூசுவலாவே எப்படி இருக்கும்? கம்மியா தான் இருக்கும். சரியா? அதனால மைக்ரோ ஃபாரட், பிக்கோ ஃபாரட், நானோ ஃபாரட் இப்படி தான் நம்ம என்ன பண்ணுவோம்? யூஸ் பண்ணுவோம். சரிப்பா. ஸோ கெப்பாசிட்டன்ஸோட ஃபார்முலா ஓகே. சி என்ன ஃபார்முலா? Q/V. அப்போ ஒரு நல்ல கெப்பாசிட்டன்ஸ் கம்மியான வோல்டேஜ்க்கு அதிகமான சார்ஜ் ஸ்டோர் பண்ணும். இப்போ என்கிட்ட ஒரு பிளேட் இருக்கு. என்கிட்ட என்ன இருக்குது? ஒரு பிளேட் இருக்குது. நீங்க என்ன பண்றீங்க? இதுல சார்ஜ ஸ்டோர் பண்றீங்க. பாசிட்டிவ் சார்ஜ ஃபுல்லா ஸ்டோர் பண்ணிட்டீங்க. ஸ்டோர் பண்ணோனே இதுல என்ன வந்துரும்? Q/Vன்னு கெப்பாசிட்டன்ஸ்க்கு தகுந்த மாரி எவ்வளவு கெப்பாசிட்டன்ஸ் இருக்குதோ அதுக்கு தகுந்த மாரி Qவ நீங்க ஸ்டோர் பண்ணலாம். நான் இந்த கெப்பாசிட்டன்ஸ அதிகப்படுத்தணும்னா என்ன பண்ணணும்? இந்த அதிகப்படுத்தணும்னா எனக்கு 2 வழி இருக்குது. ஒண்ணு Qவ கூட்டணும் அல்லது Vய கூட்டணும். Vய குறைக்கணும். Qவ கூட்டணும் அல்லது V என்ன ஆகணும்? குறையணும். Qவ கூட்டுனீங்க அப்டின்னா, ஆட்டோமேட்டிக்கா Vயும் கூடிரும். இன்னும் எக்ஸ்ட்ரா நீங்க ஒரு பிளஸ்ஸ கொண்டு வந்தீங்கன்னா, அதுக்கு தகுந்த மாரி பொட்டன்ஷியலும் கூடிரும். அப்ப நான் Qவ கூட்ட முடியாது. தி ஒன்லி ஆப்ஷன் இஸ் Vய குறைக்கணும். Vய குறைக்கிறதுக்கு என்ன வழி தெரியுமா? பக்கத்துல இன்னொரு பிளேட்ட சிம்பிளா எடுத்துட்டு வாங்க. எடுத்துட்டு வந்தீங்கன்னா, இங்க ஃபுல்லா பாசிட்டிவ் இருக்கா? இங்க ஃபுல்லா என்ன ஆகும்னா, நெகட்டிவ் இன்டியூஸ் ஆகும். இங்க நெகட்டிவ் இன்டியூஸ் ஆச்சுன்னா, அதுக்கு ஈக்குவலான பாசிட்டிவ் இந்த சைடு இன்டியூஸ் ஆகும். இப்போ நெகட்டிவ் பக்கத்துல இருக்குதா? பாசிட்டிவ் பக்கத்துல இருக்கான்னா, நெகட்டிவ் தான் பக்கத்துல இருக்குது. அப்ப இந்த நெகட்டிவ் என்ன பண்ணும் அப்டின்னா, இந்த Vயோட வேல்யூவ கொஞ்சமா குறைக்கும். இந்த பாசிட்டிவ் கூட்டும், அது ஓகே. பட் பாசிட்டிவ் கூட்டுறத விட இந்த நெகட்டிவ் கொஞ்சம் அதிகமா என்ன பண்ணும்? குறைக்கும். ஏன் அதிகமா குறைக்கும்னா, நெகட்டிவ் வந்து கொஞ்சம் பக்கத்துல இருக்குது. இந்த நெகட்டிவ் சார்ஜஸ் என்ன பண்ணுது? கொஞ்சம் பக்கத்துல இருக்கு. சரியா? அப்போ ஒரு பிளேட் இருக்குது. அதுக்கு பக்கத்துல இன்னொரு பிளேட்ட கொண்டு வரும்போது, ஆட்டோமேட்டிக்கா வோல்டேஜ் என்ன ஆகுது? குறையுது. நீங்க ஃபர்தரா இன்னும் கொஞ்சம் வந்து பார்த்தீங்கன்னா, வோல்டேஜ குறைக்கணும்னா, இங்க பிளஸ்ஸ ஃபுல்லா எடுத்து கிரவுண்ட் பண்ணி விட்டுருங்க. பிளஸ்ஸ ஃபுல்லா என்ன பண்ணுங்க? கீழ எடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, ஒயர் எடுத்து பூமிக்கு அடியில குடுத்து விட்டீங்க அப்டின்னா, இந்த பாசிட்டிவ் சார்ஜஸ்க்கு போறதுக்கு வழி கிடைச்சிரும். ஸோ இந்த பாசிட்டிவ் சார்ஜ் என்ன ஆயிரும்? அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா, கீழ போயிடும். பாசிட்டிவ் சார்ஜ் கீழ போச்சுன்னா நமக்கு தான் நல்லது. ஏன்னா, இங்க இருக்கக்கூடிய பாசிட்டிவ்னால தான் வோல்டேஜ் கூடுது. அப்ப அந்த வோல்டேஜ குறைக்கிறதுக்கு தான் நம்ம நெகட்டிவ கொண்டு வரோம். நெகட்டிவ் கொண்டு வரும்போது கூட கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பாசிட்டிவும் வருது. எந்த அளவுக்கு நெகட்டிவ் வருதோ, அதுக்கு சமமான பாசிட்டிவும் வருது. அப்ப அந்த பாசிட்டிவ நம்ம ரெட்யூஸ் பண்ணிட்டோம் அப்டின்னா, குறைஞ்சிரும். குறைஞ்சிருச்சுன்னா கூடிரும். இதுதான் கெப்பாசிட்டரோட பிரின்சிபல். ஸோ கெப்பாசிட்டரோட பிரின்சிபல் என்ன? குறைக்கணும். குறைக்கிறதுக்கு நீங்க என்ன பண்ணணும் அப்டின்னா, 2 பிளேட் எடுத்துக்கணும். ஒரு பிளேட்ல பாசிட்டிவ் சார்ஜ் வச்சுக்கணும்.
இன்னொரு பிளேட்டை நெகட்டிவ் சார்ஜ் வச்சுக்கணும். இப்படி வச்சுக்கிட்டிங்கன்னா V ஆட்டோமேட்டிக்காக குறையும், பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் ஆட்டோமேட்டிக்காக குறையும். பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் குறையும் போது கெப்பாசிட்டன்ஸோட வேல்யூ கூடும். சரியா? ஸோ நீங்கள் நாளைக்கு கிளாஸ் வர்றதுக்கு முன்னாடி ப்ராப்ளம்ஸ் ஒர்க் அவுட் பண்ணிட்டு வாங்க. எனக்கு கெப்பாசிட்டன்ஸோட டைமென்ஷனல் ஃபார்முலாவை சொல்லுங்க. இப்போ கெப்பாசிட்டன்ஸோட டைமென்ஷனல் ஃபார்முலா கேட்குறேன். கரெக்டாக கண்டுபிடிச்சு சொல்லுங்க பார்க்கலாம். ஸோ டைமென்ஷனல் ஃபார்முலாவை கண்டுபிடிச்சு சொல்லுங்க. கெப்பாசிட்டன்ஸுக்கு டைமென்ஷனல் ஃபார்முலா கேட்குறேன். C is equal to என்ன? Q by V. முதல்ல Vங்கிறது யாரு? டைமென்ஷனல் ஃபார்முலானா நம்ம எப்படி எழுதணும்? இன் டர்ம்ஸ் ஆஃப் மாஸ், லென்த், டைம், அப்புறம் கரண்ட். எதில் எழுதணும்? மாஸ் எழுதணும், லென்த் எழுதணும், டைமு, அப்புறம் கரண்ட். ஸோ கரண்ட்டுக்கு A. டெம்பரேச்சர் மோஸ்ட்லி இதில் வராது. தெர்மோடைனமிக்ஸாக இருந்தால் டெம்பரேச்சர் வரும், கெல்வினுக்கு வரும், K வரும். ரைட்டா? ஸோ இந்த 4 இதில் எழுதணும். அப்போ Qக்கு சார்ஜுக்கும் கரண்ட்டுக்கும் என்ன சம்மந்தம்னு பார்க்கணும்ப்பா. சார்ஜுக்கும் கரண்ட்டுக்கும் என்ன சம்மந்தம்னு பார்க்கணும். சார்ஜுக்கும் கரண்ட்டுக்கும் என்ன சம்மந்தம்? சார்ஜ் இஸ் ஈக்குவல் டு கரண்ட் இன்ட்டு டைம். கரெக்டா? சார்ஜ் இஸ் ஈக்குவல் டு என்ன? கரண்ட் இன்ட்டு டைம். அதே மாதிரி வியோட டெஃபினிஷன் என்னப்பா? வியோட டெஃபினிஷன் என்ன? ஒர்க் டன் தானே? ஒர்க் டன் பை யூனிட் சார்ஜ். ஒர்க் டன் பை யூனிட் சார்ஜ். ஒர்க் டன்னா என்ன அர்த்தம்? ஃபோர்ஸ் இன்ட்டு டிஸ்டன்ஸ் பை சார்ஜ்னா எகெயின் மறுபடியும் கரண்ட் இன்ட்டு டைம் தான் வரப்போகுது. அப்போ விக்கு பதிலாக நீங்கள் என்ன பண்ணலாம்? எஃப் இன்ட்டு எக்ஸ் பை ஐ இன்ட்டு டி. அப்போ என்ன வருது? ஐ இன்ட்டு டி மேலே போச்சுன்னா ஐ ஸ்கொயர் டி ஸ்கொயர் பை எஃப் இன்ட்டு எக்ஸ். இப்போ இது தெரிஞ்சிருச்சுன்னா டைமென்ஷனல் ஃபார்முலா ஈஸி. ஐனா ஏ ஸ்கொயர், கரண்ட்டுக்கு என்ன? ஏ ஸ்கொயர், டைமுக்கு டி ஸ்கொயர். ஃபோர்ஸுக்கு டைமென்ஷனல் ஃபார்முலா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். எம்எல் டி பவர் -2 ஃபோர்ஸுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். இன்ட்டு எக்ஸுங்கிறது லென்த்து, லென்த்துக்கு டைமென்ஷனல் ஃபார்முலா எல். அப்போ எம்எல் ஸ்கொயர் டி பவர் -2. அப்போ இதை ரிசால்வ் பண்ணிங்கன்னா எம் பவர் -1 எல் பவர் -2 ஏ ஸ்கொயர். டி பவர் -2 மேலே போச்சுன்னா டி பவர் +2 ஆயிரும். அப்போ டி பவர் 4. அப்போ எம் பவர் -1 எல் பவர் -2 ஏ ஸ்கொயர் டி பவர் 4. இதுதான் என்ன? கெப்பாசிட்டன்ஸோட டைமென்ஷனல் ஃபார்முலா. சரியா? ஸோ இது எப்படி வந்துச்சு அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும்ப்பா. ஒரு டைமென்ஷனல் ஃபார்முலா அப்படின்னு கேட்டாங்கன்னா எல்லாத்தையுமே ஃபண்டமெண்டலாக இருக்கக்கூடிய நமக்கு தெரிஞ்ச ஃபிசிக்கல் குவான்டிட்டிஸ் யாரு? ஃபோர்ஸ், லென்த், கரண்ட், டைம், ஓகே, டிஸ்டன்ஸ், இல்லை வெலாசிட்டி, இதில் எக்ஸ்பிரஸ் பண்ண ட்ரை பண்ணணும். அப்படி எக்ஸ்பிரஸ் பண்ணும்போது சார்ஜை நீங்கள் எப்படி எழுதிக்கலாம்? கரண்ட் இன்டு டைம்னு எழுதிக்கலாம். பொட்டன்ஷியல் எப்படி எழுதிக்கலாம்? W/Q, ஒர்க் டன் பை சார்ஜ்னு எழுதிக்கலாம். ஸோ எழுதிங்கன்னா ஒர்க் டன்ங்கிறது என்ன? சிம்பிளாக ஃபோர்ஸ் இன்டு டிஸ்டன்ஸ். ஸோ இந்த லாஜிக்கெல்லாம் அப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரியான ஒரு டைப் வந்து நிற்கும். ஸோ அப்போ ஐக்கு ஏ ஸ்கொயர். இது ஃபார்முலாலாம் ஒன்றும் கிடையாது. கெப்பாசிட்டன்ஸோட ஃபார்முலாலாம் நீங்கள் ஞாபகம் வச்சுக்க வேண்டியதில்லை. ஜஸ்ட் நம்ம என்ன பண்ணுறோம்? வி ஆர் ட்ரைங் டு ஃபைண்ட் தி டைமென்ஷனல் ஃபார்முலா. அப்போ டைமென்ஷனல் ஃபார்முலா வேணும்னா ஃபண்டமெண்டல் ஃபிசிக்கல் குவான்டிட்டியோட அதை ரிலேட் பண்ண தெரியணும். ஃபண்டமெண்டல் ஃபிசிக்கல் குவான்டிட்டி தான் யாரு? இப்போ வின்னு இருக்குதுன்னா அது பொட்டன்ஷியல். பொட்டன்ஷியலை நம்ம ஒர்க் டன் பை சார்ஜ்னு எழுதுவோம். ஒர்க் டன்னா ஃபோர்ஸ் இன்டு டிஸ்டன்ஸ்னு எழுதுவோம். ரைட்டா? ஒர்க் டன் என்ன பண்ணுவோம்? ஃபோர்ஸ் இன்டு டிஸ்டன்ஸ்னு எழுதுவோம். ஸோ இதெல்லாம் ப்ராப்பராக போடும்போது நமக்கு ஆட்டோமேட்டிக்காக என்ன வந்துடும்? டைமென்ஷனல் ஃபார்முலா நமக்கு கிளியராக வந்துடும். சரியா? ஸோ கெப்பாசிட்டன்ஸோட டைமென்ஷனல் ஃபார்முலா கொஸ்டினில் கேட்பாங்க. இதை மனப்பாடம் பண்ண முடியாது, மனப்பாடம் பண்ணவும் ட்ரை பண்ணாதீங்க. ரைட்டா? ஒவ்வொன்றுக்கும் அவங்க கேட்பாங்க. இப்போ விக்கு மட்டும் கேட்குறாங்க அப்படின்னா, விக்கு மட்டும் கேட்குறாங்க. விக்குனா என்ன? ஒர்க் டன் பை சார்ஜ் தானே? இந்த இருக்குல்ல. எஃப்க்கு என்னப்பா? எம், எல் டி பவர் -2. எக்ஸுக்கு ஒரு எல் வரும். அப்போ எம்எல் ஸ்கொயர் பை ஏடி. இப்போ விக்கு மட்டும் கேட்டாங்க அப்படின்னா என்ன பண்ணணும்? எம் எல் ஸ்கொயர். இந்த டி மேலே போச்சுன்னா டி பவர் -3 ஆயிரும், ஏ பவர் -1. இது விக்கு மட்டும் கேட்டாங்கன்னா. இதுவே சிக்கு கேட்டாங்கன்னா என்ன வரும்? எம் பவர் -1 எல் பவர் -2 ஏ ஸ்கொயர் டி பவர் 4ன்னு வரும். புரிஞ்சா? ஸோ இப்போ அடுத்த கிளாஸில் ஒரு பேரலல் பிளேட் கெப்பாசிட்டருக்கு எப்படி கெப்பாசிட்டன்ஸ் கண்டுபிடிக்கிறது, இந்த கெப்பாசிட்டன்ஸ் எந்த கண்டிஷன்ஸில் அதிகமாகும், ஒரு கெப்பாசிட்டரோட பேட்டரி கனெக்ட் ஆயிருச்சுன்னா எப்படி, பேட்டரி கனெக்ட் ஆகலைன்னா எப்படி, இதை மட்டும் பார்ப்போம். இதை பார்த்துட்டோம்னா இந்த லெசன் கிட்டத்தட்ட முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் ப்ராப்ளம் டிஸ்கஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ உங்களுக்கு டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கேளுங்க. எந்த டவுட்ஸும் இல்லைன்னா யூ கேன் லீவ்.